சங்குப்பிட்டி பாலத்திலே உயிரிழந்த குலதீபா அவர்களுக்கு நீதி கிடைத்ததா? அது தொடர்பான காணொளிகளும் குலதீபாவை கொலை செய்த குற்றவாளியை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காணொளிகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பதானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தார்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். கடந்த மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை கணவரிடம் வவுனியாவில் இருக்கின்ற நண்பியினுடைய திருமண நிகழ்வு முடிவடைந்து அடுத்த நாள் நிகழ்விற்காக செல்வதாக கூறி 10 பவுன் நகையினுடன் திருமண நிகழ்வில் செல்வதாக கூறித்தான் குலதீபா அவர்கள் சென்றிருந்தார். அதுவும் நண்பியுடன் செல்வதாக தான் கூறி திருமண நிகழ்விற்கு நின்று இரவு தங்கிட்டு காலமை ஞாயிற்றுக்கிழமை காலமை வீட்டுக்கு வருவதாக கூறித்தான் அவர் சென்றிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீடு திரும்பாததால் நண்பிக்கு அவர் கணவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தின உடனே நண்பி கூறியிருக்கின்றார், மாற்றமான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். நான் என்னுடன் அந்த குலதீபா அவர்கள் என்னுடன் வரவில்லை, நான் செல்லவில்லை என ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அது சந்தேகமடைந்த கணவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார். என்னுடைய மனைவியானவர் இந்த நண்பியுடன் செல்வதாக கூறிவிட்டுதான் 10 பவுன் நகையுடன் சென்றிருந்தார். ஆனால் அவர் வீடு திரும்பவில்லை என ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார். முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கும் போது சந்தேகமான முறைகளிலே சங்குப்பட்டி பாலத்திலே ஒரு பெண்ணினுடைய உடலானது மிதந்து கரையொருங்கி காணப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற அயலவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒரு முறைப்பாட்டை கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பெண்ணினுடைய உடலானது முகம் அடையாளங்கள் தெரியாத வகையிலே உருக்குல இந்த முகமானது எரிக்கப்பட்ட நிலையிலே ஒரு பெண்ணுடைய உடலானது காணப்பட்டிருக்க கொண்டிருக்கின்றது. சங்குப்பட்டி பாலத்திலே ஒரு பெண்ணுடைய உடலானது காணப்படுகின்றது என்பது சமூக வலைத்தளங்களே வைரலாக பரவி இருந்தது. இதனை அடைந்த போலீசார் மற்றும் இந்த காரணரிலே குலதீபா அவர்களுடைய கணவரும் என்ன செய்திருக்கின்றனர், போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாட்டம் கொடுத்திருக்கிறார் தானே, தன்னுடைய மனைவி காணவில்லை என்ற ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார். குலதீபா அவர்கள் சந்தேகத்திடமான முறைகளை உயிரிழந்தாரா என ஒரு அடிப்படையில கணவர் என்ன செய்திருக்கிறார், கணவரும் போலீசாரும் சங்குப்பட்டி பாலத்தில் சென்று சங்குப்பட்டி பாலத்திலே குலதீபா அவர்களை அவருடைய கணவர் அடையாளம் காட்டியிருந்தார். அடையாளம் காட்டின பின்னர் அந்த பெண்ணை யாழ் போதனா வைத்தியர்களை கொண்டு வந்து விசாரணைகள் மேற்கொண்டு பெண்ணினுடைய முகத்தினுடைய அடையாளங்களை மாற்றுவதற்கு ஒரு திரவங்கள் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் அந்த பெண்ணுக்கு மேற்கொண்ட விசாரணைகளே அவருடைய உடலானது நுரையீரலிலே உப்புநீர் சென்றதால் அவருடைய உடல் மூச்சு திணறி தான் அந்த பெண் உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொண்டு மற்றும் அவருடைய உடல் பாகங்கள் கொழும்புக்கு எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த காணொலிகளை நாங்கள் எனது யூடியூப் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றேன். சங்குப்பட்டி பாலத்திலே உயிரிழந்த குலதீபா அவர்களுடைய விசாரணையானது கிளிநொச்சி போலீசாராலும் மற்றும் பூனேரி போலீசாராலும் மறைமுகமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலைகளிலே தற்போது ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குப்புலான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவான் என்று அழைக்கப்படும் ஒருவரை கைது செய்திருக்கிறார். கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட இடத்தில் அவர் கூறிய விடயமானது, யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல்யமான ஒரு வாகன விற்பனை நிலையத்திலே அந்த காரை புக் பண்ணி எடுத்துக்கொண்டு சங்குப்பட்டி பாலத்தூடாக சென்றிருக்கிறார்கள் இருவரும். சங்குப்பட்டி பாலத்துக்கு இருவரும் சென்ற முதல் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இடையே ஒரு நீண்ட காலம் தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இவர் தொடர்பு இல்லாம திடீரென ஒரு பெண்ணை கொலை செய்யும் அளவுக்கு செல்ல மாட்டார்கள். இந்த பெண்ணைக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கின்றது போல தோன்றுகிறது. 10 பவுன் நகைகளுடன் இந்த குலதீபா அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு இந்த குறித்த நபர், அதாவது தவில் வித்துவானுடன் சென்றிருக்கின்றார். தவில் வித்துவான காரில் அந்த யாழ்ப்பாணத்தை பிரபஞ்சமான ஒரு வாகன விற்பனத்திலே காரை புக் பண்ணி எடுத்துக்கொண்டு கயரா எடுத்துக்கொண்டு சங்குப்பட்டி பாலத்துக்கு ஊடாக சென்றிருக்கிறார்கள். சங்குப்பட்டி பாலத்துக்கு ஊடாக செல்லும் போது குலதீபா அவர்களுக்கு ஒரு மயக்க மருந்தை தவில் வித்துவான் கொடுத்திருக்கிறார். தவில் வித்துவான் கொடுத்த உடனே அந்த பெண்ணானவர் குலதீபா தண்ணீர் தாகமா இருக்கும். தண்ணீர் தாகத்துல அந்த குடிபானத்தை குடித்தவுடன் அந்த பெண்ணுக்கு ஒரு மயக்கம் வந்திருக்கிறது. மயக்கம் வந்த உடனே அவ என்ன செய்திருக்கா, மயக்கம் வந்த உடனே இவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்திருக்கோம் சொன்னா, அந்த திரவங்கள் ஊற்றப்பட்டு முகத்துக்கு திரவத்தை அவ மயங்கிய நிலையிலே திரவத்தை ஊற்றி போட்டு கடலுக்குள்ள தள்ளி போட்டு ஒரு டிப்பர் சாரதையும் வந்தவர். இது நடக்கிற நேரமானது அதிகாலை ஒரு 3 மணி அளவில் இந்த சம்பவமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப டிப்பர் சாரதியும் வரைக்கும் இவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த பெண்ணை திரவங்களை ஊற்றி எரிச்சு போட்டு அங்கு அடையாளம் தெரியாத வகையில எரிச்சு போட்டு
கடலுக்குள்ள தள்ளி போட்டு நகையை 10 பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு பூனரி ஊடாக சென்றிருக்கிறார். பூனரி ஊடாக செல்லும் போது என்ன செய்திருக்கிறார் சொன்னா, அவன் கைத்தொலைபேசி கிடந்திருக்கு. கைத்தொலைபேசி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா வயலுக்கு வீசியிருக்கிறார். வயலுக்கு வீசினோடனே என்ன செய்திருக்கணும், போலீசார் விசாரணை மேற்கொண்டு கொண்டுதான் இருந்தவர். போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் போது பெரிய பரந்தன் பகுதியில ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய மண்ணை பண்படுத்தும் போது உழுது கொண்டிருக்கும் போது ஒரு தொலைபேசியானது கண்டிருக்கிறார். அப்ப தொலைபேசி எடுத்தவர் பார்க்கும்போது 25% சாட்சியோடையும் மற்ற இந்த போன ஒன் பண்ணி பார்க்கும்போது இந்த குலதீபா அவர்கள் சங்குப்பிடி பாலத்தில் உயிரிழந்த குலதீபா அவர்களுடைய முகமானது ஸ்கிரீனில் வந்திருக்கின்றது. அதனை பார்த்த விவசாயி அதிர்ச்சி அடைந்து கிராம சேவையாளருக்கு தொடர்பை ஏற்படுத்தி இவ்வாறு சங்குப்பட்டி பாலத்தில் உயிரிழந்த பெண்ணினுடைய தொலைபேசி இந்த இடத்துல நாங்கள் உழும்போது கண்டிருக்கிறோம். கிராமத்தினுடைய பொறுப்பான கிராம சேவையாளர் இந்த தொலைபேசியை கொடுத்தோன்னே கிராம சேவையாளர் என்ன செய்து போலீசாரிடம் அந்த தொலைபேசியை கொடுத்திருக்கிறாங்க. போலீசார் என்ன செய்யணும், அந்த தொலைபேசியை கைப்பற்றி அந்த பெண் இறுதியாக கதைத்த யாரிடம் கதைத்ததாக கூறப்பட்டதை அறிந்து இறுதியாக கதைத்ததை அறிந்து அந்த நபரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுடைய பேக்குகள் மற்றும் உடைமைகளை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதுவும் முருத்தூரம் பகுதியிலே தான் இந்த பெண்ணுடைய காலணிகள் மற்றும் ஸ்ப்ரே எல்லாம் இருந்திருக்கின்றது. மற்றும் அந்த பெண்ணுக்கு உடைய தொலைபேசி மற்றும் அவனுடைய காசுகள் நகைகள் அந்த உடைமைகளை போலீசார் மீட்டிருக்கிறார். நான் நேரடியாக சங்குப்பட்டி பாலத்தில் உயிரிழந்த குலதீபா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கணவர் என தெரிவித்த விடயங்களை நான் உங்களுக்கு காணொலி மூலம் கூறியிருக்கின்றேன். அத்துடன் அவர் கூறிய விடயமானது தற்போது போலீசார் மிக கஷ்டப்பட்டு எத்தனை நேரம் தங்களோட வீட்டுக்கு வந்து 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 கொண்டே போயினமாம். அவர்களும் ஒரு மிகுந்த கஷ்டப்பட்டு வேலை பழுகளும் மத்தியிலே அவர்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தொடர்ச்சியாக வீட்டிற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டுதான் அந்த போலீசார் பூனரி போலீசார் இங்கே வீட்டிற்கு வருவதும் அப்படி தொடர்ச்சியாக வருவது கஷ்டத்தின் மத்தியிலே தான் அந்த போலீசார் அதனை அந்த குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்போது அந்த போலீசாருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அந்த போலீசார் மிகுந்த கஷ்டப்பட்டு ஒரு வேலையை அவர்கள் கொடுக்கும் போது அந்த வேலைகளை சரிவர செய்ய வேண்டும். இல்லை அவ்வாறு போலீசார் நல்ல ஒரு சிறந்த ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த போலீசாருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறணும். ஏன்னு சொன்னால் இந்த குற்றவாளியை எவ்வாறு கண்டுபிடிக்க வேணுமோ அந்தந்த வகையிலே போலீசார் விசாரணை மேற்கொண்டு இந்த குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். அத்தோடு சங்குப்பட்டியிலே அதிகாலை 3 மணி அளவில் ஒரு டிப்பர் சாரதி அந்த பெண்ணை தள்ளிவிட்டு கார் அவசரமாக தன்னை கண்டவுடன் அவசரமாக செல்லுகிறார் என்று ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தார். அந்த அவ்வாறு ஒரு அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அந்த டிப்பர் சாரதியும் பல விதமாக உதவி செய்திருக்கிறார். யாரும் இப்படி சாட்சி சொல்வதற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த டிப்பர் சாரதி தான் கண்டனான் இப்படி செல்லும் போது கண்டனான் என்று ஒரு முறைப்பாட்டை அளித்திருக்கிறார். அந்த டிப்பர் சாரதிக்கும் ஒரு வாழ்த்துக்கள் கூறணும். என்று சொன்னால் ஒருவரும் இந்த சாட்சி சொல்வதற்கு தயங்குவார்கள். ஏன்னா போலீஸ் நிலையம் செல்லணும், கோர்ட்ஸுகள் செல்லணும் என்று அந்த சாட்சிகளை கூறுவதற்கு தயங்குவார்கள். ஆனால் இந்த டிப்பர் சாரதியை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் கூறிய விடயங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட இடத்திலே தான் இந்த குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குப்புலாம் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவான் என்ன செய்தோம்னு சொன்னா, அந்த பெண்ணை கொலை செய்த பின்னர் காரை கொண்டு வந்து வடிவ கழுவி போட்டு அந்த வாகன விற்பனை நிலையத்திலே அந்த கயரை எடுத்த இடத்திலே அந்த காரை கொடுத்து போட்டு வீட்டை போயிட்டார். வீட்டை போனோடனே போலீசார் விசாரணை தெரியும். உள்ளுக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த இடத்துல தொலைபேசி எல்லாம் மீட்கப்பட்டு பிடிபட்டுட்டார். பிடிபட்டவுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த இடத்திலே இந்த பெண்ணினுடைய நகையில் எங்கே என்று சொல்லி போலீசாருக்கு கேட்ட இடத்துல இவர் சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல தான் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் இருக்கின்ற பிரபல ஒரு நகைக்கடையில அடகு வச்சுட்டு அந்த 10 பவுன் நகையும் அடகு வச்சுட்டு தனக்கு 17 லட்சம் ரூபாய் காசு எடுத்து வாங்கினவரால் அந்த 17 லட்சம் ரூபாயை தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி முடித்துள்ளதாகவும் தற்போது விசாரணைகளே கூறியிருக்கிறார். கைது செய்த நபரை தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் 2 கைது செய்திருந்தார்கள். அவர்களை விடுவித்தார்களோ அல்லது மீண்டும் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. இருந்தாலும் குற்றவாளியை தற்போது போலீசார் பிடிபட்டுள்ளார்.
இந்த குற்றவாளி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். மேலதிக தகவல் எங்களுக்கு உடனுக்குடன் பெறும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு தகவலை தெரிவிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். அத்துடன் காண்டிவன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.